எப்படி ஒரு 3 மாசத்துக்கு இதை வச்சு ஓட்டிக்கலாம். இந்த மாடு வேற வீட்டுல இருக்காம எங்க சோவார போச்சுன்னு தெரியல. நைட்டுக்கு தோசை மாவு இல்ல சப்பாத்தி போட சொல்லலாம்னு பார்த்தா ஆளையே காணும். எத்தே வந்துட்டா. இப்பதான் வீடு நினப்பு வருது உனக்கு. பண்டு பொருள்ல வெடி பாக்ஸ் கொடுக்கல அத்தே, அதான் போய் வாங்கிட்டு வந்தேன். இங்க பாத்தீங்களா எவ்வளோ பெரிய பாக்ஸ்ன்னு. நாளைக்கு டமால் டுமில் டண்டனக்கான்னு போடுவோம் தே. வெடி போடுறதெல்லாம் இருக்கட்டு, தீபாவளிக்கு பலகாரம் சுடணுமே. நீ பாட்டுக்கு இப்படி சோபார போற, ஒண்ணு ஊற வைக்கல அரைக்கல எடுக்கல, உன் பாட்டுக்கு திரியிறியே என்ன? தீபாவளி அன்னைக்கு என்ன சட்டி வைக்கணும்? சுடுவோம் தே. நான் அம்புஜக்கா எல்லாரும் சேர்ந்து சுடலான் இருக்கோம். வருஷம் வருஷம் அப்படிதான் தே பண்ணுவோம். இது என்னடி கதை? அவரவர் பொருளை வச்சு அவரவர் வீட்டுல பண்ணுங்க. சேர்ந்து சுட போறாவலாம். தனித்தனியா பண்ணுங்க. நாளைக்கு தீபாவளிக்கு அக்கம் பக்கத்துல குடிச்சு சாப்பிடுங்க. ஆ நான் பண்ணிட்டாலும் எனக்கு முறுக்கு சுடவும் தெரியாது, ஒன்றும் தெரியாது. இதே பொருளெல்லாம் கொண்டு அங்கே போய் இருந்தேன்னா எல்லாரு கூடயும் சேர்ந்து கூட மாட வேலை செய்வேன். அப்படியே வீட்டுக்கு பலகாரமும் வாங்கிட்டு வந்துடுவேன். யாரடிவா? ஒண்ணு தெரியாதுங்க. அங்க போய் என்ன வேலை செய்வ? முறுக்கு மொறு மொறுன்னு இருக்கான்னு பார்ப்பேன். அதிரசத்துல இனிப்பு சரியா இருக்கான்னு பார்ப்பேன். குலோப் ஜாமுக்கு உருட்டி கொடுப்பேன். தட்டைக்கு உப்பு இருக்கான்னு பார்ப்பேன். நான் இல்லைன்னா இந்த வேலையெல்லாம் யார் செய்யறது? ஆனா வெக்கமே இல்லாம சொல்ற பத்தியா? உன்னையும் வச்சு சமாளிக்காளுவோ பாரு. அவளை சொல்லணும். நீங்க நல்ல ரெஸ்ட் எடுங்க. சாயங்காலம் நான் போய் செஞ்சு எடுத்துட்டு வந்துடுறேன். கவலையே படாதீங்க. என்னமோ போ கழுத. சொன்னா என்ன கேட்கவா போற? நாளைக்கு வடைக்கு மட்டும் ஊற போட்டு அரைச்சி எடுத்து வைக்கேன். காலையில எந்திரிச்சது 2 சுட்டி எடுத்துக்குவோம். ஆட்டும் தே. எனக்கு பொறு வழங்கானா நல்லா பிடிக்கும் பார்த்துக்க. சிறு பயிரை தேடிட்டு இருக்கேன், காணும். அது இருந்தா இன்னைக்கே பொறு வழங்கா உருட்டி வைப்பேன். அந்த பருப்பு கூட தான் இருக்கும், நல்லா பாருங்க. இங்கே மருமவளை எங்கேயும் ஓடிடாத. இந்த பொருளெல்லாம் பத்திரமா ஒரு டப்பால தொடச்சி எடுத்து அழகா போட்டு தட்டி வை. 3 மாசத்துக்கு வச்சுக்கலாம். கொஞ்சம் கூரோட இருந்து செய்யி. சின்ன பொண்ணு. ஐ எம்மா வாமா. வாங்க சின்ன பொண்ணு அம்மா. என்ன 2 நாளா வீட்டு பக்கமே வர காணோம்? வீட்டில் கொஞ்சம் வேலை இருந்துச்சு. அப்புறம் சின்ன பொண்ணுக்கு தீபாவளி சீர் கொடுக்கணும்னு பலகாரம் எல்லாம் சுட்டு கொண்டு வந்திருக்கேன். அதான் வர டைம் இல்லை. எம்மோ தீபாவளிக்கு அதுக்கட்டியும் பண்டம் செஞ்சிட்டியோ? ஆமா சின்ன பொண்ணு, உனக்கு கொண்டு வரணுமேனு எல்லாம் உட்காந்து செஞ்சுட்டேன். வெக்கமே இல்லாம கேட்காத மருமவளே. அடுத்த தெருல தான் இருக்கு உங்க அம்மா வீடு. என்ன செய்யறாவ ஏது செய்யறாவ? தீபாவளி நேரம் கூட மாட எது செய்யணுமா என்னன்னு ஒண்ணு கேட்டுறாத. பண்டனோட வாய பழக்கா. ஏத்தே நான் எங்க வீட்டுல இருந்த துணி எடுக்க போயிட்டோம்லா. எம்மா என்ன பண்டம்லாம் செஞ்சிருக்க? எனக்கு முடிஞ்ச தம்பி செஞ்சிருக்கேன். முறுக்கு, அதிரசம், முந்திரி கொத்து மாதிரி. உனக்கு அச்சு முறுக்கு பிடிக்கும்ல, அச்சு முறுக்கு. அப்புறம் கடையில ஸ்வீட்டு, பழம், பூவு இதெல்லாம் தான் வாங்கிட்டு வந்திருக்கேன். குடும்பம் ஒரு 5000 ரூபாய் வச்சிருக்கோம். டீ ட்ரெஸ் எடுக்கல, அதுக்கு பதிலாக துட்டு தந்துட்டேன்னு. சின்ன பொண்ணம்மா, வருஷம் வருஷம் துணி எடுத்து கொடுக்கணும்னு கணக்கா இருக்கு. ரூபாலாம் எதுக்கு போட்டு கொடுக்குறீங்க? இல்ல இல்ல இருக்கட்டும் மைனி, ஒரு பிள்ளை தானே இருக்கா. சரி உள்ள வாங்க. பண்டு பொருள் வந்துச்சா, அதனாலதான் இந்த சாமம்லாம் சரி பாப்பமே எடுத்து டப்பால தட்டி பொண்ணு வெளியில எடுத்து வச்சிருக்கேன். உள்ள வாங்க, டீ போட்டு தரேன். அதெல்லாம் இருக்கட்டும் மைனி. இருக்கட்டுமா? அப்படிலாம் விட முடியாது. பிள்ளைக்காண்டி 2 நாளா இருந்து பலகாரம் எல்லாம் செஞ்சு எடுத்துட்டு வந்திருக்கீங்க. இங்க வந்து ஒரு டீ கூட குடிக்க மாட்டேலாங்கும். நானும் உங்க மாவளும் இப்பதான் பேசிட்டு இருந்தோம். பலகாரம் ஒண்ணு சுடலையே, என்ன செய்ய ஏதுன்னு சொல்லிட்டு இருக்கலையே. சரியே நீங்களும் செஞ்சு எடுத்துட்டு வந்துட்டீங்க. மருமவளே என்ன பார்த்துட்டே இருக்க? உங்க அம்மையை உள்ள கூட்டிட்டு வா. இஞ்சி தட்டி போட்டு நல்லா சூடா டீ போடுறேன். ஏ பொண்ணாத்தா, என் மாமியா வாங்கிட்டுலாம் நல்லா பேசுது. என்னையே கண்டா மட்டும் எப்படி இருக்குமோ தெரியல, கரிச்சு கொட்டிட்டே இருக்கு. நீயும் அதுக்கேற்ற போலதான் சின்ன பொண்ணு நடந்துக்கிற. இன்னும் மாட்டி பண்டு சாமான்லாம் எடுத்து வைக்காம இருக்க. இருந்து எடுத்து வை. நான் உள்ள போய் டீ குடிச்சிட்டு வாரேன். அட பொண்ணாத்தா.
ஏன் அம்புச்சக்கா உன் கை பக்குவம் சூப்பர்க்கா. முறுக்குலாம் நல்லா மொறுமொறுன்னு வந்திருக்கு. ஏட்டி சாமிக்கு வச்சுட்டு சாப்பிடணும். எச்சு பண்ணிட்டியோ? ஆமா, எல்லாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் சொல்லுக்கா. இவ்வளவு பலகாரத்தை கண்ணுக்கு முன்னாடி அடுக்கி வச்சுட்டு சாப்பிடக்கூடாதுன்னா எப்படி இருக்க முடியும்? லட்டுல கிஸ்மிஸ் கூடிட்டு பாத்தீங்களா? அதுக்கு என்ன நல்லா இருக்கும் கீதா. குலோப் ஜாமை எப்பக்கா போட்டு எடுப்பீங்க? குலோப் ஜாம் சாப்பிடணும் போலயே இருக்கு. போரட்டி முதல்ல இந்த முறுக்கு வேலையெல்லாம் முடிச்சுக்குவோம். கீதா காருக்குள்ள ப்ளவுஸ் தச்சியா? இல்ல லட்சுமிக்கா, வெட்டி மட்டும் வச்சிருக்கேன். நைட்டு தச்சு தந்துடுறேட்டுமா? சரி டீ, மறந்துடாத. அதெல்லாம் மறக்க மாட்டேன். ஏக்கா, அக்கம் பக்கத்துல எல்லாரும் சேர்ந்திருந்து காசு போட்டு நிறைய வகை வகையா பலகாரம் சுடுறது எவ்வளவு நல்லா இருக்கு என்னக்கா. நீ சரியான வேலை கள்ளி சின்ன பொண்ணு. உனக்கு வேணா நல்லா இருக்கும். கை வலிக்கு இவ்வளவு நேரம் முறுக்கு புளிஞ்சு கொடுத்தாவ பாரு லட்சுமி அக்கா. அந்த அக்காட்ட கேட்டதான் தெரியும். கை வலிக்கதாம்ட்டு செய்து. ஆனா என்ன, வருஷத்துல ஒரு நாள் தான் இப்படிலாம் கூடி இருந்து பலகாரம் செஞ்சு சந்தோஷமா சாப்பிட முடியுது. மற்ற நாள்லாம் வேலை வேலைன்னு இருக்க வேண்டியதா இருக்கு. சின்ன பொண்ணு சொன்ன மாதிரி அக்கம் பக்கத்துல எல்லாரும் சேர்ந்திருந்து கொண்டாடுறதுதான் தீபாவளி. தனித்தனியா வீட்டுல இருந்து வேலை செஞ்சுட்டு இருந்தா ஒரு ஆளையே செய்யற மாதிரி இருக்கும். இது பாரு, ஆளுக்கு ஒரு வேலையே செஞ்சாச்சு. ஆமா அம்புச்சிக்கா, கதை பேசிட்டே செஞ்சதுனால பெருசா வேலை செஞ்ச மாதிரியே தெரியல. குலோப் ஜாம் மாவை எடுத்துட்டு வந்தாச்சு, பிசைஞ்சு வச்சாச்சு. இருட்டி அம்மா, போட்டு எடுப்போம். அதை வெடிப்பு இல்லாம குட்டி குட்டியா உருட்டு. குட்டி குட்டியானா இந்த லட்டு சைஸ் உருட்டட்டாக்கா? ஏட்டி, லட்டு சைஸ்ல உருட்டுனா வெடிச்சிரும்டி. எண்ணெயில போட்டு எடுத்ததும் நல்ல குட்டியா செத்தோட கோழிகை சைஸுக்கு உருட்டு சின்ன பொண்ணு. வெடிப்பு இல்லாம உருட்டு சின்ன பொண்ணு. இல்லைன்னா குலோப் ஜாமு சீனி பாவுல போட்டது எல்லாம் உடஞ்சு போயிரும். சரிக்கோ. ஏக்கா, இவ்வளவு பலகாரம் சுட்டு எடுத்திருக்கோம். ஆனா பெருசா என்ன செலவாகவே இல்லை பாத்தீங்களா? அதுக்கு ஒரு ட்ரிக் இருக்கு கீதா. பலகாரம் சுடுறதுக்கு முன்னாடி புளிய ஒரு எலுமிச்சை சைஸுக்கு உருட்டி எண்ணெயில போட்டுறணும். போட்டுட்டு மற்ற பலகாரத்தெல்லாம் சுடும்போது எண்ணெய் குறையாம இருக்கும். பலகாரத்துலயும் பெருசா எண்ணெய் குடிக்காது. ஆமாக்கா, நானும் ரெண்டாவது எண்ணெய் ஊத்துன மாதிரியே தெரியலையே. ஊத்துன எண்ணெயிலேயே எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்துட்டோமே. ஆமா, இனி வீட்டுல ஏதாவது பலகாரம் சுட்டா நீ இந்த போல செய்யி. மாதிரி அந்த புளியை எப்ப எடுக்கணும்? அது கடைசி எடுத்து தூரப்பட்டா போறோம். அது பாட்டுக்கு உள்ள கிடக்கும். ஏமாவே இன்னைக்கு சாயங்காலம் வாரேன்னா அதுக்குள்ளேயே வேலையெல்லாம் முடிச்சு வீட்டெல்லாம் தொடச்சி எடுத்து வைக்கணும். லட்சுமிக்கு மறு வீடு, தலை தீபாவளி செலவு எல்லாம் ஒண்ணு போல வந்துட்டு என்னக்கா? ஆமா கீதா. ஐ குண்டு குண்டு குலோப் ஜாம் நம்மாச்சி. குலோப் ஜாம் எம்மி எம்மி குலோப் ஜாம். நம்ம அம்புச்சக்கா சுட்ட குலோப் ஜாம். பரவாயில்ல, குலோப் ஜாம் நல்லா வெடிப்பு இல்லாம வந்திருக்கு. ஐயா அம்புச்சிக்கா, என்ன இப்படி மழை பெய்யுது? பண்டத்தெல்லாம் உள்ள தள்ளி வைச்சின பொண்ணு. சே, கொஞ்ச நேரம் வெறிச்சிருந்தது, அதுக்கட்டி பொறுக்க முடியல. என்ன மழை இப்படி பெய்யுது? நிறைய பேர் இன்னைக்குதான் ரூபாலாம் ரெடி பண்ணி துணிமணி எடுக்க போவாவ. இப்படி மழை பெஞ்ச ஜனங்க எங்கோடி போயிட்டு வர? நம்ம பலகாரம் சுடும் போதே வர்ண பகவான் வேலையை காட்டிட்டாரே. ஆமாக்கா, எல்லாரும் மழையோட தீபாவளியும் ஆவி பறக்க பலகாரமும் செஞ்சு கொண்டாடட்டும்னு. இந்த தீபாவளி சமயத்துல தான் நல்ல வியாபாரம் ஆகும்னு நிறைய பேர் கடை போட்டிருப்பாங்க. இப்படி மழை பெஞ்சிட்டு இருந்தா அவங்க வியாபாரம்லாம் பாதிக்கப்படும். ஆமாக்கா, வியாபாரம் பாதிக்கப்படும், நஷ்டம் ஆகும். மழையும் பொருட்படுத்தாம துணி எடுக்கிறவங்க, பொருள் வாங்குறவங்களாம் இருக்காங்க சின்ன பொண்ணு. யாருக்கு எந்த நஷ்டமும் ஆயிடக்கூடாது. எல்லா மக்களும் சந்தோஷமா தீபாவளி கொண்டாடணும். முறுக்கு அவ்வளவுதான் டீ, சுட்டு முடிக்க போறேன். எல்லாம் எடுத்து ஒரு டப்பால போட்டு வைப்போம். ஆமா ஆமா, சீக்கிரம் எல்லாம் எடுங்க, நைட்டு பேர போகுது. இதெல்லாம் நியாயமா 4 முடி. வருஷத்துல 12 மாசம் இருக்கு. அதுல ஏதாவது ஒரு மாசம் தீபாவளியை வைக்கலாம். அதை விட்டுட்டு அக்டோபர் நவம்பர் மாசமா வைக்கணும்? சும்மா இப்படி மழை காலத்துல வச்சு விட்டாவ. வாங்கின வெடியும் நிம்மதியா வெடிக்க முடியாம, புது ட்ரெஸ் போட முடியாம அக்கம் பக்கம் போயிட்டு வர முடியுதா? ஆமாட்டி, சுட்டு வச்ச முறுக்கெல்லாம் நைட்டு போயிரும். சே, சரி சரி, மழையை ரொம்ப திட்டாதங்க டி. மழை இருந்தாதான் எல்லா மக்களும் உயிர் வாழ முடியும். அது ஒரு பக்கம் பெய்யட்டு, நம்ம வேலையை ஒரு பக்கம் பார்ப்போம்.
மழை நின்ற பின்னாலும் இலை சிந்தும் துளி அழகு, அலை மீண்டு போனாலும் கரை கொண்ட நுரை அழகு, இமை கொட்டும் விண்மீன்கள் இரவோடு தான் அழகு. நல்லா பாடுறீங்க. முதல்ல நம்ம மக்களுக்கெல்லாம் தீபாவளி வாழ்த்துக்கள் சொல்லுவோம். வணக்கம் சொந்தங்களே. இன்றோடு துன்பங்கள் நீங்கி என்றும் இன்பங்கள் மலரும் தீப ஒளியாக இந்த தீபாவளி அமையட்டும். இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி தீபாவளி ஃப்ரெண்ட்ஸ். எல்லாரும் சந்தோஷமா புது ட்ரெஸ் போட்டு டமால் டுமில்னு வெடியை போட்டு கொண்டாடுங்க. உங்க கஷ்டங்களெல்லாம் காலம் பார்த்துக்கும், இதுவும் கடந்து போகும். நீங்க இப்ப மகிழ்ச்சியா தீபாவளி கொண்டாடுங்க, எல்லாமே நல்லதே நடக்கும். அன்பு சொந்தங்களுக்கு இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். பூமாரி, ஐயா அக்கா. ஏய் வாளு. மாமா, நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். இந்த இயர் உங்க கூட சேர்ந்து தீபாவளி கொண்டாட போறேன். எனக்கு ரொம்ப சந்தோஷம் பூமாரி. நிறைய வெடி வாங்கியிருக்கேன். நம்ம செம்மையா செலிப்ரேட் பண்றோம், சரியா? ஓகே மாமா. வாங்க மருமவனே. வாங்கய்யா. கொஞ்சம் காலம்புற வருவீங்க நினைச்சேன், லேட் ஆயிட்டு. அத்தை கொஞ்சம் ஒர்க் இருந்துச்சு, அதான் லேட் ஆகிட்டு. ஏ பூமாரி, இந்தாடி. இதுல உனக்கும் அம்மா அப்பாக்கும் ட்ரெஸ் இருக்கு. ஏம்மா, சாரி உனக்கு அவங்க தான் செலக்ட் பண்ணாங்க. எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லு. ஐயா அக்கா, அப்ப எனக்கு இது தீபாவளிக்கு 2 ட்ரெஸ்ஸா? ஆமா பூமாரி. எதுக்கு மருமவனே இதெல்லாம் போட்டு வாங்கிட்டு வரீங்க? எனக்கு சேலையெல்லாம் வாங்கி கொண்டு வந்து தரீங்க. வெக்கமா இருக்கு. தலை தீபாவளிக்கு நாங்க தான் உங்களுக்கு எல்லாம் செய்யணும். நீங்க மட்டும் எனக்கு பார்த்து பார்த்து ட்ரெஸ் வாங்கிட்டு வந்திருக்கீங்க, நான் வாங்கி தரக்கூடாதா? மாமா, உங்களுக்கு இந்த டைம் பேண்ட் ஷர்ட் எடுத்திருக்கேன், போட்டு பாருங்க. எப்பா, அப்ப நீ பேண்ட் ஷர்ட் போடுவியா? ஐயோ, என்னாச்சு மாமா? எங்க எதுக்கு அலறீங்க? இத்தனை வருஷத்துல லட்சுமியை தவிர எனக்கு யாரும் துணி வாங்கி தந்தது கிடையாது. போன வருஷம் என் மவ வாங்கி தந்தா. இருந்தாலும் இந்த தீபாவளிக்கு நீங்க வாங்கி கொண்டு வந்து தந்திருக்கீங்களா மாப்பிள்ள? உங்களுக்கு பெரிய மனசு. உங்க நல்ல மனசுக்கு நான் என்ன கைமாறு செய்ய போறேன்னு தெரியல. ஐயோ மாமா, அழாதீங்க. அதுக்கு தான் உங்க பொண்ணு எனக்கு தந்திருக்கீங்களே. அதை விட எனக்கு வேற என்ன பொக்கிஷம் வேணும்? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். நம்ம குயின்பி கார்ட்டூன் தமிழ் சேனலை தான் ஜானு தமிழ் கார்ட்டூன் மாற்றிருக்கோம். நேம் சேஞ்ச் பண்ணியிருக்கிறதுனால யாரும் கன்ஃபியூஸ் ஆகிக்க வேண்டாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம ஜானு தமிழ் கார்ட்டூன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். எல்லாரும் ஹாப்பியா சேஃபா தீபாவளி கொண்டாடுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.